Hello, welcome to Max Class YouTube channel once again. In this video, we are going to see relations and functions part 4 concepts. In this video, we are going to cover the topics in the order introduction, concepts, model problems, interesting facts and summary. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோ செஷன்லலாம் நம்ம நிறைய பார்த்தோம் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனோட டைப்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸோட காம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா ரெண்டு ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், when a car driver depresses the accelerator pedal, it controls the flow of fuel, which in turn influences the speed of the car. Likewise, the composition of two functions is a kind of chain reaction where the functions act upon one after another. So இது வந்து ஒரு chain reaction process. பாருங்க, உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த கார் டிரைவர் வந்து பெடலை வந்து ஆக்சிலரேட்டர் பெடலை வந்து டிப்ரெஸ் பண்ணார்னா அது என்ன பண்ணும், ஃப்ளோ ஆஃப் ஃபியூவலை வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும்னா அந்த ஃபியூவல் வந்து கரெக்டாக போகலன்னா அது காரோடைய ஸ்பீடை வந்து அது என்ன செய்யும், அது இன்டர்ன் வந்து அதை ரெடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து அது மேலே ஆக்ட் ஆகி அது மேலே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இட் இஸ் அ செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன்னா ஒன்று வந்து இன்னொன்று வந்து ஒரு ரியாக்ஷன் லீட்ஸ் டு அனதர். அதை தான் நம்ம செயின் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கோம். செயின்னா எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ வி கேன் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபர்தர் வித் த கான்செப்ட் that a function is a process. Function is a process தான் நம்ம முதல்ல படிச்சிட்டோம் இல்லையா. ஒரு இன்புட் போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. f and g வந்து டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா then the composition of function g of f of x is formed in two steps. எப்படி டூ ஸ்டெப்ஸில் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஏபிசின்னு 3 கொடுத்துருக்குறாங்க. ஃபீட் அண்ட் இன்புட் சே எக்ஸ். ஒரு இன்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுன்ற இன்புட்டை எஃப்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்புகிறோம். feed the output f of x to g. இப்போ இந்த x வந்து ஒரு இன்புட்டு அதில் fல போட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போட்டோம்னா நமக்கு we get f of x. இந்த f of x வந்து நம்ம திருப்பியும் அகெயின் வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு இது வந்து என்னவா இருக்கும், அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த f of x-ஐ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜின்னு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்புகிறோம். டு கெட் g of f of x. இப்போது இன்னொரு அவுட்புட் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம அனுப்பினோம்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், gf of xன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ்ன்னு ஒரு இன்புட் எடுத்து அதை எஃப்ல போட்டோம்னா அது f of x-ஆக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த f of x-ஐ g ஃபங்க்ஷனில் போட்டோம்னா இது g of f of x-ஆக மாறுது. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்லேருந்து இங்கே டேரெக்டாக இந்த g of f of xன்னு பார்த்தோம்னா இதை என்னன்னு சொல்கிறோம், gf of xன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இட் இஸ் செயின் ரியாக்ஷன். பாருங்கள், செயின் இங்கே போட்ட இன்புட்டு இங்கே ப்ராசஸ் ஆகி அதே இந்த f of x தான் நம்ம இந்த பார்ட்டுக்கு வரும்போது g of f of x என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. அப்போ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் f and gன்னும் போது அதை எடுத்துக்கும் போது என்னன்னு சொல்கிறோம், ஆஃப் f of x அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இதில் டெஃபினேஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப இன்டர்னாக வந்து ரொம்ப டேக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் கிளியராக என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க டயக்ராம்ஸை வச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்த அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்களேன். இப்போது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம், லெட் எஃப் சச் தட் ஏ டென்ஸ் டு பி அண்ட் ஜி such that b tends to be two functions. நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். f ஒரு ஃபங்க்ஷனு, g ஒரு ஃபங்க்ஷன். f எங்கே போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது, g பிலேருந்து சிக்கு போகுது. இப்போ இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் f அண்ட் g-ஐ நம்ம எப்படி டினோட் பண்ணலான்னா பாருங்கள், எந்தெந்த வேல நம்ம டினோட் பண்ணலாம் பாருங்கள். g சர்க்கிள் எஃப்னு இதை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம், g சர்க்கிள் எஃப்னு சொல்லலாம். g ரவுண்ட்
f g about இதை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது ஆக்சுவலி இங்கே மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டு ஸ்மால் சர்க்கிள் மாதிரி போட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம் டினோட் பண்ணுறோம். அதை ரீட் பண்ணும்போது g சர்க்கிள் f or g round f, g about f, g composed with f, g after f, g following f, g on f, g of f இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அதை ரீட் பண்ணும்போது அப்படி படிச்சுக்கலாம். நம்ம சிம்பிளாக எதை மட்டும் எடுத்துக்கிறோம் g of f மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? is defined as the function g of f of x equal to g f of x. இது எப்படி சொல்கிறோம்? g of f of x equal to g f of x for every, இந்த சிம்பிளுக்கு எப்படி படிக்கணும் இதை? for every x belongs to capital A. இந்த மாதிரி நம்ம 2 functions f and g எடுத்துக்கிட்டோம்னா composition of f and g நம்ம எப்படி denote பண்ணலாம்? g circle f is defined as the function g of f of x equal to g f of x for every x belongs to A அப்படின்னு சொல்றோம். So composition of function is not commutative. Composition of functions என்னன்னு சொல்றோம்? commutative இல்லைன்னு சொல்றோம். What is meant by commutative? commutativeனா எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம 2 numbers எடுத்துக்கிறோம். 2 plus 3 is equal to 5 இல்லையா? அதே மாதிரி 3 plus 2 is equal to 5. காம்போசிஷன்னா அந்த நம்பர்ஸோடைய பிளேசஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதோட வேல்யூஸ் என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அதுதான் காமுடேட்டிவ் நம்ம சொல்றோம். ஹியர் பார்த்தீங்கன்னா f டாட் g வந்து not equal to g dot f. என்ன பண்ணலாம்? f of அதாவது f of g யும் g of f ம் எப்படி இருக்காது? சேமா இருக்காது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும். அதுதான் நாட் காமுடேட்டிவ்னு சொல்றோம். ஓகேவா? The composition of g of f of x exists only when the range of f is a subset of domain. நல்லா பாருங்க, composition of function எப்ப exist ஆகும்னா only when range of f ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்? இஸ் எ சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி. எஃப் வந்து சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி. ஜியோட டொமைனுக்கு அந்த எஃப் எப்படி இருக்கணும்? சப்செட்டாக இருந்தால் மட்டும்தான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வி ஹாவ் டு நோட். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? இந்த எஃபோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா? எஃபோட ரேஞ்சு எதோட சப்செட்டாக இருக்கணும்னா ஜியோட டொமைன் இருக்கு இல்லையா? அந்த ஜி ஃபங்க்ஷனோட டொமைனுக்கு சப்செட்டாக இருந்தால் மட்டும்தான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு என்னது? டிஃபைன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா இதுதான் நமக்கு டெஃபினிஷன். இங்கே மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள். லெட் எஃப் சச் தட் ஏ டென்ஸ் டு பி அண்ட் ஜி சச் தட் பி டென்ஸ் டு பி, b tends to c be two functions, then the composition of f and g denoted by g about f or g circle f is defined as the function g of f of x equal to g f of x for every x belongs to A. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெஃபினேஷன் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாக நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம சொன்னோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்போசிஷனை நம்ம வந்து அந்த 2 ஃபங்க்ஷன்ஸோட காம்போசிஷன் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி செயின் ரியாக்ஷனோட இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இப்போ நம்ம பார்த்துக்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் வென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? 2x + 1 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² -2. இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எப்படி வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்? ஆல்வேஸ் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? கிவன் தட் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதினோம். கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1, g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? x² -2 இல்லையா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் ரெண்டும் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ முதல்ல என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? f of g. இப்போ வந்து நம்ம f of g வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா f of g of x இப்படி தானே எழுதணும். f of g of x இப்படி எழுதுவோம் இல்லையா? அப்போ முதல்ல பாருங்க, இப்போ இது உள்ளே இருக்கிறது ஃபுல்லுமா என்னென்னு எடுத்துக்கணும்? நம்ம எக்ஸ்ன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்.
first f of x நம்ம என்ன பண்ணிக்கணும் g of x இப்போ இது ஃபுல்லுமே நமக்கு என்னன்னு அர்த்தம் நமக்கு இது x ன்னு நமக்கு அர்த்தம் ஓகேவா அப்போ f of x னா நம்ம அதை எப்படி எழுதுவோம் 2x plus 1 நம்ம என்ன பண்ணுவோம் first எழுதுவோம் இல்லையா ஓகே இங்க பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இத f of g of x நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா அந்த f bracket குள்ள இருக்குது ஃபுல்லுமே நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் நம்ம x ன்னு எடுத்துக்கணும் இல்லையா இது ஃபுல்லுமே x அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த f of x க்கு இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்ப இங்க உள்ள வந்து ஃபர்ஸ்ட் இங்க g of x இருக்குது இல்லையா அப்ப முதல்ல அத என்ன பண்ணிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்ப எழுதும்போது என்ன பண்ணனும் அப்படினா first you have to change that g of x into what g of x நம்ம என்ன பண்ணிக்கணும் எப்படி மாத்திக்கணும் g of x எப்படி மாத்திக்கணும் g of x எப்படி கன்வர்ட் பண்ணிக்கணும் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்களோ g of x ஓட வேல்யூவை அத நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும் what is the value of g of x here x square minus 2 புரியுதா இது ஹோலுமே என்னதான் x ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்ப அப்படியே x க்கு பதிலா g of x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அது என்ன ஆகும் somewhat ஒரு மாதிரி ஒரு ஆடா இருக்கும் இல்லையா பட் we know the value of g of x இங்க வந்து g of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் அப்ப அது வந்து எதுல இருக்கு x ல இருக்கு இல்லையா அதனால அந்த g of x ஓட வேல்யூவை இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் that is x square minus 2 இப்ப பாருங்க this is in the form f of x அந்த கரெக்ட்டான ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு அப்ப f of x நம்ம எப்படி எழுதலாம்னா f of x has to be written in the form 2x plus 1 ஓகேவா அப்ப 2x plus 1 ன்ற ஃபார்முக்கு எழுதணும் அப்ப இந்த ஹோலா இதுக்குள்ள இருக்குது ஃபுல்லுமே நம்ம x ன்னு எடுத்துக்கணும் அப்ப எழுதினீங்கன்னா எப்படி எழுதலாம்னா 2 into x square minus 2 plus 1 ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இப்போ 2x square இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 2x square minus 2 2s are 4 plus 1 that is equal to 2x square minus 3 so f of g ஓட therefore f of g ஓட வேல்யூ என்னது 2x square minus 3 ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் f of g ஓட வேல்யூவை நம்ம போட்டுட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா g of f ஓட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா g of f பாருங்க g of f போடலாம் இப்போ g of f equal to அதே மாதிரி தான் அப்ப அதை எப்படி எழுதணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் இங்க f இருந்ததனால முதல்ல f போட்டா இங்க ஃபர்ஸ்ட் g இருக்கதனால முதல்ல g போடலாம் g of f of x ஓகேவா g of f of x இதுவும் அதே மாதிரி தான் இது ஃபுல்லும் x ன்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்ப வந்து அந்த g ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ இப்போ நமக்கு ஆல்ரெடி f of x ஓட வேல்யூ தெரியுதுன்றதனால நம்ம முதல்ல f of x ஓட வேல்யூவை இங்க என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சோ 2x plus 1 ன்னு போட்டாச்சு ஓகேவா f of x ஓட வேல்யூ இப்போ g க்கு என்ன ஃபங்க்ஷன் x square minus 2 இல்லையா அப்ப இது ஹோலா நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப நம்ம எப்படி எழுதணும் பாருங்க ஹோலா அத x ன்னு எடுத்தனா எப்படி எழுதுவோம் 2x plus 1 whole square minus 2 ஓகேவா இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டேன் பாருங்க x square minus 2 ஃபார்மேட்க்கு ஹோலா ஸ்கொயர் பண்ணிட்டு அதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம்னா இது பாருங்க இது a plus b the whole square அந்த ஐடென்டிட்டியை வச்சு இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் a plus b the whole squareக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸான ஒரு வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம் a square plus 2ab plus b square அதுதானே வந்து நமக்கு ஃபார்முலா அப்ப அந்த ஃபார்முலா நம்ம இத எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பாருங்க a square means what 2 square இல்லையா 2x whole square actually 2x square பண்ணீங்கன்னா நீங்க என்ன வரும் 4x square plus 2ab அப்ப என்ன வரும்னா 2 2s are 4x plus 1 square 1 ன்னு வரும் minus 2 equal to 4x square plus 4x இந்த minus 2 ல இருந்து 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா this is minus 1 அப்போ therefore g of f ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க g of f equal to 4x square plus 4x minus 1 so அப்ப அவங்க கேட்ட ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் போட்டுட்டோம் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது நான் சொன்னேன் f of g is not commutative with g of f சொன்னனா f of g யும் g of f ம் commutative கிடையாது அதாவது
f of g அதை வந்து பிளேஸ் மாற்றி போட்டாலும் சேமாக வந்ததுனா தான் அது காமுடேட்டிவ்னு சொன்னேன். இப்போ பாருங்களேன், f of gக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கா, g of fக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் சேம் இல்லை, பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போ இதுலேருந்தே நம்ம கிளியராக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா these two are not காமுடேட்டிவ்ங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இது எப்படி போடணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்க்கலாம். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f of x equal to root 2x square minus 5x plus 3 as a composition of two functions. இப்போ வந்து அவங்க சிங்கிளாக f of x மட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்மளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஈஸி தான். இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சொல்யூஷன் நம்ம போடலாம். இப்போ சொல்யூஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிவன் தட் எழுதிக்கணும். கிவன் தட் f of x equal to root of 2x square minus 5x plus 3 இல்லையா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா, இந்த f of x-ஐ டூ ஃபங்க்ஷனோட காம்போசிஷனாக சொல்லணும். ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனை root 2x square minus 5x plus 3. இப்போ நம்ம அதுக்கு எப்படின்னா எடுத்துக்கணும்னா, let f1 of x equal to நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா root xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் சொல்கிறதுனால இன்னொரு ஃபங்க்ஷன் f2 of xன்னு எடுத்துக்கிறேன். அந்த f2 of x நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 2x square minus 5x plus 3ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூவை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், f2 of xன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ therefore we know that அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of x இருக்கு இல்லையா? அப்போ அந்த f of x எப்படி சேஞ்ச் ஆகும்? what is f of x? f of x equal to what? root of 2x square minus 5x plus 3. இதான f of x ஓட வேல்யூவை. அப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்குது, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், 2x square minus 5x plus 3 தான் நான் என்ன ஃபங்க்ஷன்னு நான் எடுத்துட்டேன், f2 of xன்னு எடுத்துட்டேன் இல்லையா? அப்போ இது எப்படி போடலாம், root of f2 of xன்னு மாற்றிக்கலாம் இல்லையா? அந்த 2x ஸ்கொயரை f2 of x நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த f2 of x இருக்குது இல்லையா, ரூட்டோட வேல்யூ, ஐ மீன் எப்போவுமே இந்த ரூட் வேல்யூ வந்து ரூட்குள்ளே எந்த நம்பர் வந்தாலும் அது ஸ்கொயர் ரூட்டுங்கிறது யூனிக்காக எதை வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணும், பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் வேல்யூஸை தான் நம்ம ரூட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எப்பயுமே வந்து என்ன பண்ணும், ரெப்ரசன்ட் பண்ணும். ரூட்டில் ஒரு நம்பர் இருக்குன்னாலே அதோட ரூட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அது அப்சல்யூட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். இப்போ இந்த மாடுலஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா ஆல்வேஸ், இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாடுலஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து மாடியூல் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து வந்தது தான். அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. இதை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ராபர்ட் ஆர்கண்ட் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் தான் என்ன பண்ணார், இதை நமக்கு ஃபஸ்ட்டு சொன்னார். ஜீன் ராபர்ட் ஆர்கண்ட் அவர் தான் இந்த மாடியூல் அப்படிங்கிற இந்த வேர்டை நமக்கு ஃபஸ்ட்டு 1806 என்ன பண்ணியிருக்காரு, இதை நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாடியூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனிட் ஆஃப் மெஷர். ஒரு யூனிட் ஆஃப் மெஷர் பண்ணும், ஒரு யூனிட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டு அப்படிங்கிறத இந்த மாடல்ன்ற வேர்ட் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒன்று நீங்கள் ஃப்யூச்சரில் படிப்பீங்க ஹையர் ஸ்டடீஸில். அதோட அப்சல்யூட் வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இதுலேருந்து தான் அதுக்கப்புறமா இங்கிலீஷ்க்கு இந்த ஃப்ரெஞ்ச்லேருந்து தான் இதை பாரோ பண்ணது. ஸோ எக்ஸாக்டாக இந்த வேர்டிக்கல் பாருக்கு நடுவில் இந்த எக்ஸ் சிம்பிள், ஐ மீன் இந்த மாடுலஸ்ன்ற இந்த நோட்டேஷனை கரெக்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணது, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா கால் வெய்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியன். ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் வெய்ஸ்ட்ரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரில் நீங்கள் மேக்ஸ் எடுத்து பியூராக படிக்கும் போது படிப்பீங்க. ஹீ இஸ் ஆல்சோ எ ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன். இன் 1841 வந்து என்ன பண்ணார், அவரை இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இது நமக்கு இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் யூனிட்டில் இந்த மாடுலஸ் பற்றிலாம் நிறைய நம்ம படிக்க போகிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு இங்கே வரதுனால நான் அதை வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், mod x is equal to root
எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸில் போட்டு நம்ம எழுதலாம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், ரூட் f2 ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதுக்காக தான் நான் இப்போ இங்கே உங்களுக்கு இதை சொன்னேன். இப்போ ரூட்டில் இருக்கிறத மாடுலஸ் வேல்யூவில் நம்ம சொல்கிறோம். ஏன் மாடுலஸ் வேல்யூவில் சொல்கிறோம்னா ரூட்குள்ளே இருக்கிறது எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஒய் நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா இதை மாடுலஸ் ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம இதை எழுதிக்கிறோம். ஓகேவா, இஸ் தட் கிளியர் டு யூ நவ்? ஓகே, மாடுலஸ் ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இந்த ரூட்குள்ளே இருக்கிறத தான் நம்ம f1ன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ இதை ரூட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை f1ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ f1 ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த f1 ஆஃப் எக்ஸுன்றதுனால இந்த ரூட்டில் இருக்கிற இந்த ரூட் எக்ஸுங்கிறத தான் நான் என்னன்னு சொல்கிறேன், மாட் எக்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், f2 ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதலாம்னா f1 f2 ஆஃப் எக்ஸ், மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு f1 f2 ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்தது ஒரே ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க f ஆஃப் எக்ஸுன்னு. அந்த சிங்கிள் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதிட்டோம், ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷனாக நம்ம எழுதிட்டோம். புரிஞ்சுதா, சிம்பிளான ஒரு வே தான். இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அந்த மாடுலஸை, அதாவது ரூட்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை நம்ம மாட் எக்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ரூட் எக்ஸ். அப்போ ரூட் எக்ஸ் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ இதை ரூட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால தான் இங்கே முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், f ஆஃப் 1 போட்டிருக்கேன். சரியா, f1 போட்டிருக்கேன், சாரி f1ன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த ரூட்குள்ளே இருக்கிறத எப்படியும் எழுதலாம், மாட் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். வேணும்னா இஃப் யூ ஹேவ் டவுட்னா நம்ம இந்த இடத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஃப் நெசசரி மீன்ஸ் யூ கேன் இன்க்ளூட் திஸ் f1 ஆஃப் ரூட் f2 ஆஃப் எக்ஸ். இதை நம்ம இங்கே வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த ரூட் f2 ஆஃப் எக்ஸை தான் நான் என்னன்னு எழுதியிருக்கேன், மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் இதை அந்த மாடுலஸ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு f1 f2 ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எழுதிக்கலாம். சரியா, ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நம்ம காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸை இப்போ பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். லெட் a b c d be 4 sets and let f such that a tends to b, g such that b tends to c and h such that c tends to d. இப்போ 4 செட் எடுத்துக்கிறோம் ABCDன்னு. அதில் f எங்கே போகுது, ஏலேருந்து பிக்கு, அடுத்தது g எங்கே போகுது, பிலேருந்து சிக்கு போகுது, அடுத்தது லாஸ்ட்டாக h எங்கே போகுது, c to dக்கு போகுது. அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், 3 ஃபங்க்ஷன்ஸை. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், யூஸிங் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு f ஆஃப் ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன், அடுத்தது g ஆஃப் ஹெச்ன்னு ஒரு காம்போசிஷன். ரெண்டு காம்போசிஷனை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது we get 2 நியூ ஃபங்க்ஷன்ஸ் லைக், இப்போ இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 நியூ ஃபங்க்ஷன் கிடைக்குது. என்னென்னா f ஆஃப் g, அப்புறம் தனியாக, அதாவது f ஆஃப் g ஆஃப் h, அடுத்தது f ஆஃப் g ஆஃப் h. ஓகேவா, இங்கே பாருங்கள், இது f ஆஃப் g ஆஃப் h, இது f ஆஃப் g ஆஃப் h. அப்படி படிக்கணும். ஓகேவா, முதல்ல f ஆஃப் g ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டோட சேர்த்து ஹெச்சோட ஒரு காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். அச்சா, இதே எப்படி போடணும்னா முதல்ல g ஆஃப் ஹெச்சை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டையும் எஃப்யும் சேர்த்து இன்னொரு காம்போசிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அதுதான் உங்களுக்கு இங்கே டயக்ராமாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ A B C D 4 செட் எடுத்திருக்கோம். முதல்ல A to B வந்து F, B to C G, C to D H. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சொல்லும்போது இப்போ ஏலேருந்து சிக்கு போனால் அது வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், GF ஆஃப் எக்ஸுன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ பிலேருந்து டிக்கு போனோம்னா இது HG இது சொல்லும்போது, ஏன்னா இங்கேருந்து ஜி இங்கே ஹெச், அதனால இது ஹெச்ஜி. அப்போ டேரெக்டாக ஏலேருந்து டிக்கு போகுது அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லணும்னா, எங்கேருந்து பாருங்கள், ஹெச்ஜி எஃப், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முதல்ல ஹெச்ஜி போட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஜிஎஃப், இப்படி காம்போசிஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி சொல்லிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், இங்கே வந்து எஃப்ஜி ஹெச், இங்கே முதல்ல எஃப்ஜியை மல்டிப்ளை எஃப்ஜி ஆஃப் எக்ஸை முதல்ல எடுக்கணும், அதுக்கப்புறம் ஹெச் ஜாயின் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் ஜி ஆஃப் ஹெச்சை போட்டுட்டு அப்புறம் எஃப்ஐ ஜாயின் பண்ணணும்னு சொன்னீங்களே. இந்த இடத்துல இந்த டயக்ராமில் வந்து மாறி இருக்கே அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா அடுத்த பாயிண்ட் பாருங்கள், composition of 3 function is always associative. associative property என்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம்.
இப்போ வந்து 1 2 3ன்னு உங்களுக்கு நான் 3 நம்பர் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 1 + 2 ஆட் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 + 2? 1 + 2 is 3. 3 + 3 is 6. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், அதே 1 2 3ல முதல்ல என்ன பண்ணுங்க 2 + 3 ஆட் பண்ணுங்க. 2 + 3 ஆட் பண்ணா என்ன கிடைச்சது, நமக்கு 5 கிடைச்சது. 5 ஓட அந்த 1 ஆட் பண்ணுங்க 6. ஓகேவா? அசோசியேட்டிவ் மீன்ஸ் எந்த ஆர்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் 2 முதல்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் நம்பருக்கு ஆட் பண்ணாலோ இல்ல லாஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணாலோ ரெண்டுத்தோட ரிசல்ட்டும் எப்படி தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் as the associative property of addition. இது மல்டிப்ளிகேஷனுக்கும் இது என்ன ஆகும், applicable ஆகும். ஓகேவா? அதுதான் composition of 3 functions is always associative னு சொல்றோம். So that is what? F of g of h equal to f of g of h நம்ம இப்போ இதை சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், shall we see one example here? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ம நம்ம இங்கே பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க, இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். if f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x, h of x equal to 3x, prove that f of g of h equal to f of g of h. இப்போ நம்ம வந்து அந்த கான்செப்டை நம்ம பார்க்கும்போது சம்வாட் ஒரு மாதிரி ஒரு வேக்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போடும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், கிவன் தட் போட்டு கொடுத்துருக்குற f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x and h of x equal to 3x எழுதியாச்சு. we are asked to prove that f of g of h equal to f of g of h இல்லையா? அப்போ இதில் LHS RHS ரெண்டு சைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், LHS சைடு எடுத்துக்கலாம். LHS சைடு என்னது, f of g of h இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல என்ன செய்யணும்னா 3 செட் இருந்தாலே எப்பவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம எதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற செட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், g of h இல்லையா? அப்போ முதல்ல என்ன அர்த்தம், g of h எப்படி எழுதலாம், நம்ம g of x இப்படி தானே எழுதுவோம். ஸோ g of நம்ம அந்த f of g போட்டோம் இல்லையா கொஞ்சம் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள், அதே மாடல் தான் சேம். இப்போ இந்த h of xக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3x இல்லையா? அப்போ அந்த h of x ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், 3x போட்டுக்கலாம். இப்போ 3x போட்டாச்சு. நவ் இதை g of x ஃபார்மேட்டில் எழுதணும். g of x என்னது, 1 minus 2x இல்லையா? அதுதானே g of x ஓட ஃபார்மு. ஸோ இது ஃபுல்லுமே x. அப்போ அந்த g of x நம்ம எப்படி எழுதுவோம், 1 minus 2x. அப்போ இந்த x ஒரு இடத்துல என்ன போட்டுக்கணும், இந்த 3x போட்டுக்கணும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், 1 minus 2 3s are what, 6x. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை g of h நம்ம இப்போ போட்டுட்டோம். இப்போ now இதை எப்படி போடணும் அப்படின்னா f of g of h இப்போ இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் இல்லையா, f of g of h மாற்றணும். ஸோ அப்போ இதை f of g of h எழுதும்போது எப்படி எழுதுவோம், f of g of h of x இதை எப்படி தான் எழுதுவோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த g of h வந்து நம்ம ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா, g of h of x நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட்டை நம்ம பண்ணிட்டோம். அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இப்போ இதுக்கான வேல்யூவை முதல்ல என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த g of h of x ஓட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வந்தது, நமக்கு 1 minus 6xன்னு வந்துச்சு. ஓகேவா? அப்போ 1 minus 6x நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நவ் இப்போ இதை வந்து f of xக்கு கன்வெர்ட் பண்ணணும். வாட் இஸ் f of x? f of x is what, 2x plus 3 இல்லையா? f of xங்கிறது 2x plus 3 நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு கிவன் தட்டில் எழுதிட்டோம். அப்போ இது கம்ப்ளீட்டாக 2xன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2x plus 3க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். 2 into x ஒரு இடத்துல 1 minus 6x that is 2x plus 3. இப்போ இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 1s are 2, 2 6 are 12x, 2 6 are 12x. அப்போ இங்கே ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பாருங்கள், இந்த 2ம் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 வருமா? 5 minus 12x அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், LHS கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டேன். இதே மாடலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், RHSம் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். RHS என்ன கொடுத்துருக்குறாங்க, RHS ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னது f டாட் g டாட்
h. ஸோ இதே மாதிரி அதையும் போடலாமா? முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிற f டாட் g போடலாமா? இப்போ பாருங்க, அந்த RHSல முதல்ல என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய f of g நம்ம போட்டோம்னா அது எப்படி எழுதலாம்? f of g of x. as usual நம்ம முன்ன போட்டோமே அதே ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும், போடணும். g of x ஓட வேல்யூ போட்டாச்சு 1 minus 2x. now இதை வந்து f of x ஃபார்முக்கு நம்ம எழுதணும். 2 into x ஒரு இடத்துல 1 minus 2x போட்டணும் ப்ளஸ் 3. அப்போ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2, 2 2s are 4x. ஓகேவா? ப்ளஸ் 3. அப்போ இந்த 2 + 3 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகுது? 5 ஆகிடும். 5 minus 4x. now என்ன பண்ணணும்னா f of g of h நம்போது இதை எப்படி எழுதுவோம் நம்ம? f of g இதை போட்டுட்டு தனியாக இந்த h எப்படி எழுதுவோம்? h of xன்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ இந்த f of g அப்படியே வச்சுக்கலாம். h of x நம்ம எப்படி எழுதணும்? 3xன்னு எழுதணும். ஓகேவா? அதோட வேல்யூ 3x. இப்போ ஆல்ரெடி நம்ம f of gக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபங்க்ஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிறது வந்து என்னது? x. ஓகேவா? ஸோ அப்போது இந்த எக்ஸை பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? அந்த எக்ஸோட வேல்யூவில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த 3xை நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ 5 minus 4 into 3x இங்கே போட்டிங்கன்னா 4 3s are 12x. ஸோ ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 1 into என்னது? 1 equal to 2. இதை 2ன்னு கொடுத்தோம்னா 1 and 2 both are equal. பாருங்கள், ஈக்குவேஷன் 1லேயும் இதே ரிசல்ட் தான் வந்திருக்கும், 5 minus 12x. ஈக்குவேஷன் 2லேயும் இதே ஆன்சர் தான் வந்திருக்கு, 5 minus 12x. அப்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன்ஸ், ஐ மீன் 3 functions are என்னது? இது வந்து காமுடேட்டிவ். எப்படி மாற்றி எழுதினாலும் உங்களுக்கு என்னாச்சு? சேம் ரிசல்ட் தான் வந்துச்சு இல்லையா? அப்போ f of g dot h equal to f of g of h. அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம அங்கே வந்து கான்செப்டில் வெறும் டெஃபினேஷனாக அப்படியே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம்? எக்ஸாம்பிள் வச்சு இங்கே கிளியராக என்ன பண்ணிட்டோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து கிராஃப் மூலமாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? we know that we can able to represent a function using graph also. ஓகே, அது நம்ம வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸை பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். ஏன் கிராஃப் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, கிராஃப்ஸ் ப்ரொவைட் விசுவலைசேஷன் ஆஃப் கர்வ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளால் நேரடியாக என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அது வந்து எப்படி நமக்கு இன்னும் நல்லா வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன பார்க்குறோம்னா லீனியர் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். a function f such that r tends to r defined by f of x equal to mx plus c where m not equal to 0 is called a linear function. Geometrically this represents a straight line in the graph. நம்ம வந்து இந்த லீனியர் ஃபங்க்ஷன் கிராஃப் நமக்கு எப்படி வரும்னா எப்பவுமே வந்து என்ன ஃபார்மில் வரும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மில் நமக்கு என்ன செய்யும்? அந்த லீனியர் ஃபங்க்ஷனை எப்பயுமே என்ன பண்ணும்? வரும் லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து mx ப்ளஸ் சி இந்த ஃபார்மில் வந்து வரும். இதை நம்ம வந்து இந்த m வந்து நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இதை வந்து இன்டர்செப்ட்னு சொல்லுவோம் சியை. இதை வந்து நம்ம எங்கே படிப்போம்னா வந்து அகெயின் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக இந்த f of x பதிலாக y equal to mx plus c அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் a straight லைன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே படிப்போம்? கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் நம்ம ஃப்யூச்சரில் இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்? கிளியராக நம்ம என்ன பண்ணுவோம்? ரீட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? சம் ஸ்பெசிஃபிக் லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃப்ஸை நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னது? ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃபை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஃபார் எவ்ரி இன்புட் வி கெட் த சேம் அவுட்புட். அதாவது என்ன இன்புட் போடுறோமோ அதே அவுட்புட்டே நமக்கு அதுவே அவுட்புட்டாக கிடச்சிதுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பாருங்கள், இப்போ அந்த டெஃபினேஷனில் சொன்ன மாதிரி லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்கும்னு சொன்னோம்? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்னு சொன்னோம். அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாரு. f of x equal to xக்கு நம்ம கிராஃப் போட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். முதல்ல அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன? இப்போ 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. வாட் இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2? -2. 3ன்னு இருந்தால் -3. இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னா, ஒரு நம்பரும் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸையும் ஆட் பண்ணோம்னா we have to get 0. அப்போ 2 plus -2 is equal to 0. ஓகேவா? 0 is called as the additive identity. ஓகேவா? இதுவும் நம்ம எல்லாம் சின்ன கிளாஸில் எல்லாமே படித்தது தான், குட்டி குட்டி விஷயம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? மைண்டில் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், additive inverse function f such that r tends to r is defined by f of x equal to
என்னது -x. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் சைடு வரதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் எந்த பக்கம் வருது, லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பக்கமாக வருது. ஓகேவா? அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் கிராஃப் இந்த மாடலில் தான் நமக்கு இருக்கும். ஓகே, அடுத்தது மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். நம்ம முதல்ல அந்த எக்ஸாம்பிள் போடும்போதே சொன்னேன் இல்லையா, அந்த மாடுலஸ்ன்ற வேர்ட் எப்போ எதுக்கு டினோட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இந்த அப்சல்யூட் வேல்யூவை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஜீன் ராபர்ட் ஆர்கன் தான் ஃபஸ்ட்டு இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ அதே மாதிரி பாருங்கள் அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு 0 to infinity டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mod x. இந்த மாடுலஸ் வேல்யூ எப்பயுமே எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும் இதுக்குள்ளே போடுறது. ஓகே, இட்ஸ் அ நான் நெகட்டிவ். அதுதான் இது அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இது 2 லீனியர் கிராஃப்ஸோட காம்பினேஷனாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸோட காம்பினேஷனாக. அதை தான் இங்கே கிளியராக இங்கே கீழே போட்டிருக்கோம். மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் எ லீனியர் ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 லீனியர் ஃபங்க்ஷன். ஒரே ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இல்லை, அது 2 லீனியர் ஃபங்க்ஷனோட காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், லீனியர் functions are always one function and has applications in cryptography as well as in several branches of science and technology. ஓகேவா? linear functions எப்பயுமே எப்படி இருக்கும், ஒன் தான் இருக்கும். it has vast application in cryptography. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது நான் கிரிப்டோகிராஃபினா என்னன்ற உங்களுக்கு கிளியராக டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஐ மீன் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்க சொல்லி நான் உங்களுக்கு எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் எண்டு வரைக்கும் பார்க்க சொன்னேன்னா, எண்டில் வந்து பிஃபோர் தேங்க்யூக்கு முன்னாடி நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு நியூவாக நான் நிறைய சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால் என்ன பண்ணிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் லாஸ்ட் கான்செப்ட்லேயே கிரிப்டோகிராஃபியை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஓகே, கோ பேக் அண்ட் செக் ஃபங்க்ஷன் வீடியோஸ் ஆஸ் வெல் அஸ் தி கான்செப்ட்ஸ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னாலே நமக்கு எது ஞாபகம் வரும், ax² + bx + cங்கிறது தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ f of x = ax² + bx + c not plus c where a not equal to 0 is called a quadratic function நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ a not equal to 0 ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ a 0 ஆயிடுச்சுன்னா இந்த x² டேர்மே என்ன ஆயிரும், எக்ஸிஸ்டே ஆகாது. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகிடும், குவாட்ரட்டிக் ஃபார்மே இல்லாமல் போயிடும். அதனால தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னது, the equation of motion of a particle traveling under the influence of gravity is a function of time. These functions are not one. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல். அப்போ பாருங்கள், மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல்னா இப்போ ஒரு பாலில் தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸில் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அது ஒன் ஃபங்க்ஷனாக அது கண்டிப்பாக என்னவே செய்யாது, இருக்காது. ஏன்னா கிராவிட்டியோட நேச்சர்னால கண்டிப்பாக என்ன மேலே தூக்கி போடுற பால் எப்படி வரும், ஏதோ ஒரு பாயிண்டில் போயிட்டு மேலே போயிட்டு திருப்பி அகெயின் டவுனுக்கு கீழே தான் வரும் இல்லையா. ஸோ அதுதான், அது பேஸ்ட் ஆன் கிராவிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷனை பிரேஸ் பண்ணி தான், அந்த டைமை பிரேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், f of x = x². பாருங்கள், இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் இந்த ஃபார்மில் தான் நமக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பால் போடுறோம் அப்படின்னா ஒரு பீக்குக்கு போயிட்டு அகெயின் அது என்ன ஆகிடும், கீழே தான் வந்துடும், நமக்கு ரைஸ் ஆகிட்டு அப்படியே கண்டிப்பாக என்ன ஆகும், லோயர் ஆகிடும். இது ஒன் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் வர இந்த கிராஃப் வந்து பேரபலாவாக இருக்கும். ஓகேவா? குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்பயுமே பேரபலாவாக தான் நமக்கு இருக்கும். பாருங்கள், இது x²ன்றதுனால பாசிட்டிவ் சைடில் வரதுனால பேரபலாவை வந்து அப்வர்டில் இருக்குது. நெகட்டிவ்ல இருந்ததுன்னா f of x = ஃபங்க்ஷன் வந்து -x² இருந்ததுன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கியூபிக் ஃபங்க்ஷன். A function f such that r tends to r defined by f of x = ax³ + bx² + cx + d where a not equal to 0 is called the cubic function. அப்படின்னு சொன்னால் the graph of f of x = என்னது, x². அப்போ அந்த கியூபிக் ஃபங்க்ஷனோட இந்த இடத்துல வந்து f of x = x² இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட், இந்த இடத்துல வந்து என்ன வரணும்னா x³ வரணும். நான் இங்கே வந்து x² போட்டுட்ருக்கேன். ஸோ டைப்பிங் எரரு. ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் கரெக்ட் இட்.
ஓகே இப்போ பாருங்க போட்டுட்டேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகே இப்போ the graph of f of x equal to x cube இப்போ கியூபிக் ஃபங்க்ஷனா கண்டிப்பா கிராஃப்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கியூபிக்கா இருக்கணும் இல்லையா நான் இங்க ஸ்கொயர்னு போட்டுட்டு இருந்தேன் அது somewhat டைப்பிங் எரர் ஓகேவா அப்ப x cube நம்ம இங்க போட்டாச்சு சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து கியூபிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்னது இந்த ரெண்டுமே மீட் ஆகுற அதாவது அந்த சென்டர் பாயிண்ட் வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு சொல்றது அந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் நடுவுல ஜாயின் ஆகுறது அது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஒன்னு லோக்கல் மேக்ஸிமம் இன்னொன்னு லோக்கல் மினிமம்னு வரும் சோ நம்ம இத பத்திலாம் டீடைல்டா ஹையர் கிளாसेसல படிச்சுக்கலாம் சோ இந்த ஃபார்மட்ல தான் கியூபிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சு வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இப்ப ரெசிப்ரோக்கல் அப்படினா என்ன இப்போ வந்து 2 ன்னு ஒரு நம்பர் இருக்கு 2 ஓட ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படினா 1/2 3 மீன்ஸ் 1/3 4 மீன்ஸ் 1/4 இப்போ 1/5 ன்னு ஒரு நம்பர் இருக்கு அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா என்ன அர்த்தம் அது 5 ன்னு சிம்பிளா வந்துரும் ஓகேவா மைனஸ்ல கூட சொல்லலாம் -2/3 ன்னு இருக்கு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா ஃபிராக்ஷனா இருந்ததுன்னா அதோட இன்வெர்ஸ் அப்படியே மாத்தி சொல்லணும் 3/2 இப்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல சொல்லும்போது அந்த மைனஸ் வந்து நியூமரேட்டர்ல வந்துரும் சோ -3/2 இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ஓகேவா So f such that r tends to I mean r லந்து minus of 0 r லந்து 0 எடுத்துட்டு அதுல இருந்து என்ன போடுறோம் 0 வரக்கூடாதுங்கிறதுனால -0 நீங்க போட்டுருக்காங்க ஏன்னா ரெசிப்ரோக்கல்ல 0 போட்டோம்னா அந்த ரெசிப்ரோக்கல் எக்ஸிஸ்ட் ஆயிடும் ஏன்னா 1/0 நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணல அதனால ஓகே is defined by f of x equal to 1/x is called the reciprocal function so இந்த ஃபார்மட்ல தான் reciprocal function இருக்கும் அதோட கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கிராஃப்க்கு பேர் என்னது this is called as asymptote ஓகேவா asymptotes நம்ம இத என்ன பண்றோம் நம்ம இத சொல்றோம் சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொன்னனே இந்த एक्चुअली என்னது உங்களுக்கு சொல்லும்போது குவாட்ரட்டிக் சொன்னேன் இல்லையா குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லும்போது பாரபோலா சொன்னேன் இப்போ ரெசிப்ரோக்கல் சொல்லும்போது அசிம்டோட்லாம் சொன்னேன் இதெல்லாம் கானிக்ஸ்னு ஒரு சாப்டர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க கிளியரா 11th 12thல இன்னும் நிறைய இந்த அசிம்டோட்ஸ் பாரபோலா எலிப்ஸ் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னும் நிறைய நீங்க என்ன பண்ணிப்பீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க லாஸ்டா என்னது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா f of x equal to c for every x belongs to r is called a constant function இந்த constant function x equal to c வந்து என்ன மாதிரி இருக்கும் horizontal line மாதிரி இருக்கும் ஓகேவா ஹாரிசான்டலா இருக்கும் இந்த ஃபார்ம்ல தான் constant function ஓட வேல்யூ என்ன பண்ணிருக்கோம் இருக்கும் இப்ப கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னங்கறதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்லயே நம்ம கிளியரா சொல்லிருக்கோம் அந்த வீடியோவை கான்செப்ட்ஸை போய் நீங்க இன்னொரு முறை என்ன பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம முன்னாடி பாக்கும்போதே கிரிப்டோகிராஃபில எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது நம்ம இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அந்த கிரிப்டோகிராஃபில யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் நம்ம இங்க பார்க்கறோம் இங்க பாருங்க சைஃபர் an algorithm for performing encryption or decryption so என்னது அல்காரிதம்னா என்னன்னா ஸ்டெப்ஸ் என்கிரிப்ஷன்னா என்னன்னா இப்போ ஏதோ ஒரு வேர்ட் இருக்கு அந்த வேர்டை வந்து கோட்ல வந்து சொல்றது அததான் என்கிரிப்ஷன் என்கிரிப்ட் பண்ணனும் அல்லனா இதுக்கு பேர் என்ன இல்ல பண்ணனும் டீக்ரிப்ட் பண்ணனும் அது அந்த அல்காரிதம் ஸ்டெப்ஸ்க்கு தான் சைஃபர்னு சொல்றோம் ஓகேவா So இந்த encryption நம்ம எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க encryption the process of converting original information known as plain text into alternative form known as cipher text ஓகேவா இப்போ வந்து எப்படி இப்போ வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னது மேக்ஸஸ் ஈஸி அப்படிங்கிறது ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஓகேவா அதை வந்து பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்றோம் அதை வந்து இன்னொரு ஃபார்மேட்க்கு மேக்ஸஸ் ஈஸிங்கிறத வந்து அல்டர்னேட்டிவ் ஃபார்முக்கு நான் கன்வெர்ட் பண்றேன்னா அதை தான் என்னன்னு சொல்றது சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்றது அதுக்கு பேரு தான் என்னது அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு தான் என்கிரிப்ஷன் சொல்றது ஓகேவா இப்போ அந்த மேக்ஸஸ் ஈஸிங்கிற அந்த ஃபார்மை இப்போ நான் திருப்பியும் எனக்கு ரீட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மை நான் திருப்பி என்ன பண்ணணும் டீக்ரிப்ட் பண்ணணும் ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அண்ட் என்கிரிப்டட் மெசேஜ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்மேட் அப்போ நான் இப்போ அந்த மேக்ஸஸ் ஈஸிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன் கன்வெர்ட் பண்ணி ஒரு புது ஃபார்மில் ஒரு புது டெக்ஸ்ட்டாக நான் கொடுத்துட்டேன் இல்லையா அதை அகெயின் என்ன பண்ணணும் நான் இன்னொரு முறை ப்ராசஸ் பண்ணி அதை அகெயின் என்கிரிப்ட் பண்ணணும் அந்த என்கிரிப்டட் வேர்ட்ஸை திருப்பி டீக்ரிப்ட் பண்ணி ஒரிஜினல் ஃபார்முக்கு நான் கன்வெர்ட் பண்றேன் இல்லையா அந்த ப்ராசஸ்க்கு தான் பேரு நம்ம என்னன்னு சொல்றோம் டீக்ரிப்ஷன் சொல்றோம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்த சைஃபர் சர்க்கிள்னு ஒன்று நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்ல அதில் வச்சோம்னா அந்த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதை வச்சு கூட நீங்க அது இதே சேம் கான்செப்ட் தான் அது இருக்கும் நம்ம ஒரு வேர்டை நம்ம ஈஸியாக அதில் என்ன பண்ணிக்கலாம் என்கிரிப்ட் பண்ணிக்கலாம் டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா சீசர் சைஃபர் இதை தான் வந்து சிம்பிளஸ்ட் அண்ட் வைட்லி யூஸ்ட்
டெக்னிக். இந்த கிரிப்டோகிராஃபியில் ரொம்ப வைட்லியாக சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்னது? சீசர் சைஃபர். இப்போ பாருங்கள், அந்த சீசர் சைஃபர் எப்படி இருக்கும்னா ஏபிசிடி அல்ஃபபெட்ஸ் 26 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 26 அல்ஃபபெட்ஸும் 3 பொசிஷன் ஸ்கிப் ஆகிருக்கும் பாருங்க ஒவ்வொன்றும். இப்போ ஏ வந்து 3 பொசிஷன் ஸ்கிப் ஆகி டி வர பிளேஸில் ஏ இருக்கும் பாருங்க. அடுத்தது பி 3 பொசிஷன்ஸ் ஸ்கிப் ஆகி இ வர பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஏபிசிடி 26 அல்ஃபபெட்ஸும் என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஆர்டர் மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ மேக்ஸ் இஸ் ஈஸி அப்படிங்கிறது இப்போ நம்ம மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த அல்ஃபபெட்ஸ்லேருந்து நம்ம எழுதியிருப்போம். இப்போ மேக்ஸ் இஸ் ஈஸியில் முதல்ல எம் இல்லையா? அப்போ வந்து அதை நம்ம எப்படி வந்து என்கிரிப்ட் பண்ணணும்னா, அந்த எம்முக்கு கீழே பேரலாக என்ன லெட்டர் இருக்கோ அதை தான் நான் போடணும். எம்முக்கு பதிலாக ஜே போடணுமா? அடுத்தது ஏ, எக்ஸ், டி என்ன போடணும், கியூ, அப்புறம் ஹெச், கே, லாஸ்டா எஸ். ஓகே, பி போடணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டாக நான் என்ன பண்ணிடணும், அதில் வந்து அந்த என்கிரிப்ட் பண்ணி புதுசாக ஒரு ஃபார்மில் அந்த டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துடணும். அப்போ அதை பார்க்கும்போது என்ன பண்ணாது, இப்போ மேக்ஸஸ் ஈஸி இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். இப்போ நான் அதை என்கிரிப்ட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபார்மை உங்களால் என்ன பண்ண முடியாது, ரீட் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த சீசர் சைஃபர் தெரிஞ்சிருந்தால் தான் அதை வச்சு நீங்கள் அதை என்ன பண்ண முடியும், டீக்ரிப்ட் பண்ணி நான் என்ன சொல்லியிருக்கிறேன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். ஓகேவா? யூ ஜஸ்ட் ட்ரை இட் பை யுவர் செல்ஃப். இதை யூஸ் பண்ணி நீங்களே என்ன பண்ணுங்கள், எந்த வேர்டு எந்த சென்டென்ஸ் வேணாலும் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் டு டூ. ஸோ நம்ம சோஃபார் என்னென்ன பார்த்தோம், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ், லீனியர் ஃபங்க்ஷன், குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது எல்லாத்தோட கிராஃப்ஸ் எப்படி இருக்கும், அந்த கிராஃப்ஸோட நேம் பார்த்தோம். வித் திஸ் நம்ம என்ன பண்ணோம், மாடல் சம்ஸும் என்ன பண்ணிட்டோம், கிளியராக பார்த்துட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபுல்லுமே கிளியராக என்ன பண்ணியிருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம இதை பேஸ் பண்ணின எக்ஸசைஸ் 1.5 நம்ம என்ன பண்ணலாம், கிளியராக ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ டு புட் மீ கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.